எல்லா புகழும் இறைவனுக்கே. இது 36வது CD. 36, 37 பழையபடி ஏற்கனவே ஆக்டிவ் பேசிவ் நம்ம 2 CD போட்டிருந்தோம். இதில் ஆக்டிவ் பேசிவில் ஃபர்தர் ப்ராக்டிக்கல் சென்டென்சஸ் நிறைய வருது. அதில் வராத பல விஷயங்கள் இதில் இருக்கு, பார்ப்போம். இதுதான் தெரியும், இதை எழுத வேண்டாம். ஆக்டிவில் ஐ வந்தால் பை மீ தெரியும், நான் என்னால், வி நாம் எங்களால் பை அஸ், நீ யூ உன்னால் பை யூ, யூ நீங்கள், பை யூ உங்களால், ஹி அவர், பை ஹிம் அவரால், ஹி அவன், பை ஹிம் அவனால், ஷி அவள், பை ஹர் அவளால், இட் அது, பை இட் அதுவால், தே அவர்கள், பை தெம் அவர்களால், தே அவை, பை தெம் அவைகளால். அப்போ அடுத்தபடியாக இந்த ஆக்டிவ்ல ஒரு வேர்டு வரும்போது ஏற்கனவே இந்த பிராக்டிஸ் நம்ம அதில் எடுத்திருக்கோம். இதில் பழையபடி பார்ப்போம். இன்வைட்ஸ் வருது வச்சு ஒரு வேர்ப் வச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்வைட், INVITE, இன்வைட். இதே இன்வைட்ஸ் வருது, VITES, இன்வைட்ஸ். அப்போ ஹீ ஷீட் வந்தால் இன்வைட்ஸ் ஆயிடுது. அப்போ எப்படி இது வருதுன்னா, ஒன்று மட்டும் நான் எக்ஸாம்பிள் தந்துடுறேன் உங்களுக்கு. இஸ் இன்வைட்டட், ஆர் இன்வைட்டட் வரும். எப்படி வருதுன்னா, ஐ இன்வைட் ஹிம், ஹீ இன்வைட்ஸ் குமார். ஒரு எக்ஸாம்பிள், ஐ இன்வைட் ஹிம், நான் அவனை அழைக்கிறேன். ஹீ இஸ் இன்வைட்டட். அப்போ இங்கே எப்படி வரும்னா, இஸ் இன்வைட்டட், இன்வைட்டட். ஆர் இன்வைட்டட், ஆர் இன்வைட்டட். இது ஏற்கனவே நம்மளுடைய முதல் சீடியில் ப்ராக்டிக்கலாக எக்ஸாஸ்டிவாக கொடுத்துருக்கேன். அப்போது இன்வைட்ஸ் வந்தால் சப்ஜெக்ட் ஐ இன்வைட் ஹிம், ஹீ இஸ் இன்வைட்டட் மீ, ஐ இன்வைட் தெம் வருதுன்னு வச்சுருவேன், ப்ளூரல். தே ஆர் இன்வைட்டட் பை மீ. அது போடுவதற்காக இங்கே இன்வைட்ஸ் வந்தால் இங்கே என்ன வரும்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு 10-20 இருக்குது. நான் வாசித்துட்டே வருகிறேன், நீங்கள் அதை கவனிங்க. ஏன்னா இதை வாசிக்காமல் அப்படியே எழுதிட்டு வந்தால் நிறைய டைம் ஆகிடும். ஆம் இஸ் ஆர் இன்வைட்டிங்னு வரும் இந்த இடத்துல. ஐ ஆம் இன்வைட்டிங், நான் சொல்லிட்டே வரேன். ஐ ஆம் இன்வைட்டிங் ஹிம். ஏற்கனவே இது நம்ம படித்தாச்சு, அதனால நான் சொல்கிறேன், கவனிங்க. ஐ ஆம் இன்வைட்டிங் ஹிம், நான் அவனை அழைத்து கொண்டிருக்கிறேன். அங்கே என்ன வரும்? ஹீ இஸ் பீயிங் இன்வைட்டட் பை மீ, ஹீ இஸ் பீயிங் இன்வைட்டட் பை மீ. இது கண்டினியூஸ் இருந்தால் ஹீ இஸ் பீயிங் இன்வைட்டட் பை மீ. அவர் அல்லது அவன் என்னால் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். இங்கே பழையபடி ஐ ஆம் இன்வைட்டிங் தெம், நான் அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் இன்வைட்டிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அல்லவா. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பேசிவ்க்கு ஏற்கனவே இஸ் பீயிங், ஆர் பீயிங் படிச்சிருக்கோம். ஐ ஆம் இன்வைட்டிங் தெம், நான் அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறேன். தே ஆர் பீயிங் இன்வைட்டட் பை மீ, அவர்கள் என்னால் அழைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஐ ஹாவ் இன்வைட்டட் ஹிம், நான் அவனை அழைத்திருக்கிறேன். ஹீ ஹாஸ் பீன். இப்போ இங்கே ஹாவ், ஹாஸ், ஹேட் வந்தால் ஹாவ் பீன், ஹாஸ் பீன் வந்துடும். அதில் இது சுருக்கமாக சொல்கிறோம். ஐ ஹாவ் இன்வைட்டட் ஹிம், நான் அவனை அழைத்திருக்கிறேன். ஐ ஹாவ் இன்வைட்டட் ஹிம், நான் அவனை அழைத்திருக்கிறேன். இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஏற்கனவே அவ்வளோ நீங்கள் இத்தனை சிடிஸ் பார்த்ததுனால இதை உங்களுக்கு சொன்னாலே போதும், எழுதணும்னு அவசியம் இல்லை. பிகினர்ஸ்க்கு மட்டும் எக்ஸாஸ்டிவ் அதில் முதல் 2 சிடியில் கொடுத்துருக்கேன். ஐ ஹாவ் இன்வைட்டட் ஹிம், நான் அவனை அழைத்திருக்கிறேன். ஹீ ஹாஸ் பீன் இன்வைட்டட் பை மீ, அவன் என்னால் அழைக்கப்பட்டிருக்கிறான். ஐ ஹாவ் இன்வைட்டட் தெம்,
நான் அவர்களை அழைத்திருக்கிறேன். அவர்கள் என்னால் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். They have been invited by me. இதே மாதிரி we have invited, you have invited, he has invited, she has invited, it has invited, they have invited வரும்போது அங்கே him வந்தா he has been invited by me, she has been invited by him. இந்த சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதே மாதிரி நம்ம I மட்டும் வச்சு படிக்கிறோம். இங்கே I had invited him, நான் அவனை அழைத்திருந்தேன். I had invited him, நான் அவனை அழைத்திருந்தேன். He had been invited by me, அவன் என்னால் அழைக்கப்பட்டிருந்தான். Then past tense invited, அதுதான் படித்தோம். I invited him, நான் அவனை அழைத்தேன், அவன் என்னால் அழைக்கப்பட்டான். He was invited by me. I invited them, நான் அவர்களை அழைத்தேன், அவர்கள் என்னால் அழைக்கப்பட்டார்கள். They were invited by me. அதே மாதிரி was inviting, were inviting. I am inviting சொன்ன மாதிரி I was inviting him, நான் அவனை அழைத்து கொண்டு இருந்தேன். I was inviting him, இது past continuous. அங்கே was being, were being வரும் passive. He was being invited by me, he was being invited by me, அவன் என்னால் அழைக்கப்பட்டு கொண்டு இருந்தான். I was inviting them, plural. I was inviting them, நான் அவர்களை அழைத்து கொண்டிருந்தேன். I was inviting them, they were being invited by me, they were being invited by me, they were being invited by me, அவர்கள் என்னால் அழைக்கப்பட்டு கொண்டு இருந்தார்கள். Shall invite, இங்கே இருந்தா I shall invite him, he will be invited by me, நான் அவனை அழைப்பேன், அவன் என்னால் அழைக்கப்படுவான். இனி வருது, இதுக்கு பின்னால் எவ்வளோ தெரிஞ்சுக்கிட வேண்டியது நம்ம. I shall invite him, நான் அவனை அழைப்பேன். He will be invited by me, அவன் என்னால் அழைக்கப்படுவான். I should invite him, நான் அவனை அழைக்க வேண்டும். I should invite him, we should invite him, you should invite him, he should invite him, she should invite him, they should invite him. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் போட்டாலும் I should invite him, நான் அவனை அழைக்க வேண்டும், அவன் என்னால் அழைக்கப்பட வேண்டும். Should be, he should be invited by me. I should invite him, he should be invited by me, அவன் என்னால் அழைக்கப்பட வேண்டும். I should invite him, நான் அவனை அழைக்க வேண்டும். He should be invited by me, அவன் என்னால் அழைக்கப்பட வேண்டும். I will invite him, இது படிச்சாச்சு. நான் அவனை அழைப்பேன். He will be invited by me, அவன் என்னால் அழைக்கப்படுவான். I would invite him, இதுவும் அதே தான். I would invite him, நான் அவனை அழைப்பேன். Will invite, would invite, நான் அவனை, அதே மீனிங் தான். I would invite him, நான் அவனை அழைப்பேன். He would be invited by me, அவன் என்னால் அழைக்கப்படுவான். I may invite him, இது எத்தனை வெரைட்டி இருக்கு பாருங்க. I may invite him, நான் அவனை அழைக்கலாம். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது we may invite him, நாம் அவனை அழைக்கலாம். You may invite him, நீ அவனை அழைக்கலாம். You may invite him, நீங்கள் அவனை அழைக்கலாம். நீங்க சப்ஜெக்ட் ஃபுல்லா I, we, you, he, she, it, they போட்டு பிராக்டிஸ் பண்ணலாம். தமிழ்ல சொல்லி சொல்லி இங்கிலீஷ்ல நீங்க சொல்லணும். அதே போல் எழுதியே பார்க்கலாம் நீங்க. I may invite him, நான் அவனை அழைக்கலாம், அவன் என்னால் அழைக்கப்படலாம். I may invite him, நான் அவனை அழைக்கலாம். He may be invited by me, அவன் என்னால் அழைக்கப்படலாம். I might invite him, இதெல்லாம் நம்ம முதல் சீடியில் கொண்டு வரல. I might invite him, நான் அவனை அழைக்கக்கூடும், அவன் என்னால் அழைக்கப்படக்கூடும். He might be invited by me. I may invite him, he may be invited by me. I might invite him, he might be invited by me. அவன் என்னால் அழைக்கப்படக்கூடும். I must invite him, should போலே நான் அவனை அழைக்க வேண்டும். He must be invited by me, அவன் என்னால் அழைக்கப்பட வேண்டும். I must invite him, நான் அவனை அழைக்க வேண்டும். He must be invited by me, அவன் என்னால் அழைக்கப்பட வேண்டும். I can invite him, நான் அவனை அழைக்க, என்னால் அவனை அழைக்க முடியும். I can invite him, he can be invited by me, அவன் என்னால்
பட முடியும். அவன் என்னால் அழைக்கப்பட முடியும். ஐ கேன் இன்வைட் ஹிம். என்னால் அவனை அழைக்க முடியும். அவன் என்னால் அழைக்கப்பட முடியும். he can be invited by me. I could invite him. நான் அவனை ஃபியூச்சருக்கே கொண்டு வரலாம். அழைக்கலாம். நான் அவனை அழைக்கலாம், அழைக்க முடியும். he could be invited by me. அவன் என்னால் அழைக்கப்படலாம். அதே மாதிரி கேன் அழைக்கப்படக்கூடும், அழைக்கப்படலாம், அழைக்கப்படலாம். அடுத்த ஒரு யூசேஜ் இருக்கு பாருங்க. ஐ ஆம் டு பை. இப்படி ஒன்று இருக்கு. ஐ ஆம் டு பை. பாருங்க. ஐ ஆம் டு பை. இது என்ன வேணாலும் பண்ணுங்க. ஐ ஆம் டு கோ. ஹி ஷி இட்டு வந்தால் he is to buy. we you they are to buy. இப்படி ஒரு யூசேஜ் இருக்கு பாருங்க. ஐ ஆம் டு பை. நான் வாங்க இருக்கிறேன். டு பைனா வாங்க. he is to buy. அவன் வாங்க இருக்கிறான். they are to buy. அவர்கள் வாங்க இருக்கிறார்கள். இப்படி ஒரு யூசேஜ் இருக்கு. ஐ ஆம் டு கோ டு டெல்லி நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் டெல்லி போக இருக்கிறேன். ஐ ஆம் டு பை. இதே மாதிரி ஐ ஆம் டு பை a mango. A mango is to be bought by me. I am to buy a television. I am to buy a television set. நான் ஒரு டெலிவிஷன் செட் வாங்க இருக்கிறேன். I am to buy. A television set is to be bought by me. Is to be bought by me. Buy, bought. A television set is to be bought by me. I am to buy 2 books. I am to buy some books. நான் சில புத்தகங்கள் வாங்க இருக்கிறேன். சில புத்தகங்கள் என்னால் வாங்கப்பட இருக்கின்றன. Some books are to be bought by me. வாங்கப்பட இருக்கின்றன. ஒரு புத்தகம் என்னால் வாங்கப்பட இருக்கிறது. சில புத்தகங்கள் என்னால் வாங்கப்பட இருக்கின்றன. Some books are to be bought by me. He is to buy. அவன் வாங்க இருக்கிறான். A book is to be bought by him. ஒரு புத்தகம் அவனால் வாங்கப்பட இருக்கிறது. He is to buy some books. அவன் சில புத்தகங்கள் வாங்க இருக்கிறான். சில புத்தகங்கள் அவனால் வாங்கப்பட இருக்கின்றன. They are to buy. We are to buy. You are to buy. பாருங்க. We are to buy. நாம் வாங்க இருக்கிறோம். We are to buy a television set. நாம் ஒரு டெலிவிஷன் செட் வாங்க இருக்கிறோம். ஒரு டெலிவிஷன் செட் எங்களால் வாங்கப்பட இருக்கிறது. A television set is to be bought by us. We are to buy some television sets. நாம் சில டெலிவிஷன் செட்ஸ் வாங்க இருக்கிறோம். சில டெலிவிஷன் செட்ஸ் எங்களால் வாங்கப்பட இருக்கின்றன. Some television sets are to be bought by us. I was to buy. நான் வாங்க இருந்தேன். I was to buy. I was to buy a car. நான் ஒரு கார் வாங்க இருந்தேன். A car was to be bought. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் was to be boughtனா என்ன சார் இது? இதுதான் அது, வேற ஒண்ணுமே இல்லை. I was to buy. நான் வாங்க இருந்தேன். We were to buy. நாம் வாங்க இருந்தோம். You were to buy. W-E-R-E. You were to buy. நீ வாங்க இருந்தாய். You were to buy. நீங்கள் வாங்க இருந்தீர்கள். He was to buy. அவன் வாங்க இருந்தான். She was to buy. அவள் வாங்க இருந்தாள். He was to buy. அவர் வாங்க இருந்தார். It was to buy. அது வாங்க இருந்தது. They were to buy. அவர்கள் வாங்க இருந்தார்கள். இதுக்கு passive. A book. I was to buy. A book was to be bought. A book was to be bought by me. ஒரு புத்தகம் என்னால் வாங்கப்பட இருந்தது. I was to buy some books. Some books were சொல்றீங்களா? Some books were to be bought by me. சில புத்தகங்கள் என்னால் வாங்கப்பட இருந்தன. அடுத்தது we were to buy plural. We were to buy. நாம் வாங்க இருந்தோம். We were to buy a book. A book was to be bought by us. ஒரு புத்தகம் எங்களால் வாங்கப்பட இருந்தது. We were to buy some books. நாம் சில புத்தகங்கள் வாங்க இருந்தோம்.
Some books were to be bought by us. சில புத்தகங்கள் எங்களால் வாங்கப்பட இருந்தன. அடுத்த யூசேஜ் பாருங்க. I am going to buy. I am going to buy. நான் வாங்க போகிறேன். I am going to buy a book. நான் ஒரு புத்தகம் வாங்க போகிறேன். I am going நான் போய் கொண்டிருக்கிறேன், நான் ஒரு புத்தகம் வாங்க போய் கொண்டிருக்கிறேன் என்ற மீனிங்கில் I am going to buy a book, I am going to finish, I am going to complete, I am going to invest. இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல I am going to buy a dictionary. நான் ஒரு அகராதி வாங்க போகிறேன். ஒரு அகராதி என்னால் வாங்கப்பட போகிறது. A dictionary is going to be bought by me. I am going to buy a dictionary. A dictionary is going to be bought by me. Going to be bought by me. I am going to buy a dictionary. A dictionary is going to be bought by me. I am going to buy some dictionaries. நான் சில dictionaries வாங்க போகிறேன். சில dictionaries என்னால் வாங்கப்பட போகின்றன. Some dictionaries are going to be bought by me. அதே மாதிரி he is going to buy. அவன் வாங்க போகிறான். A dictionary அதே மாதிரி தான். A dictionary is going to be bought by him. He is going to buy some dictionaries. அவன் சில அகராதிகள் வாங்க போகிறான். Some dictionaries are going to be bought by him. சில dictionaries அவனால் வாங்கப்பட போகின்றன. I was going to buy. இதில் was going காணல. I was going to buy. நான் வாங்க இருந்தேன். அதே I was going to buy. நான் வாங்க போய் கொண்டிருந்தேன் சொல்றது I am going to buy. வாங்க இருக்கிறேன், வாங்க இருந்தேன். I was going to buy. நான் வாங்க இருந்தேன். I was about to buy என்ற மீனிங்ல. Right? A dictionary was going to be bought by me. Some dictionaries were going to be bought by me. வாங்கப்பட இருந்தன. வாங்கப்பட இருந்தன என்ற மீனிங். Have to buy இருக்கு பாருங்க. I have to buy. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா யூசேஜஸ் பேசிவ்ல வரக்கூடியது, ஆக்டிவ் பேசிவ்லேருந்து. அதுக்கு பிறகு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய வருது நம்மளுக்கு. ரைட்? I have to buy. எனக்கு வாங்க வேண்டி இருக்கிறது. I have to buy a dictionary. எனக்கு ஒரு டிக்ஷனரி வாங்க வேண்டி இருக்கிறது. A dictionary has to be bought. இதில் has இருக்கு. Has to be bought by me. ஒரு டிக்ஷனரி என்னால் வாங்கப்பட இருக்கிறது. வாங்க வேண்டி இருக்கிறது. A dictionary, I have to buy a dictionary. நான் ஒரு டிக்ஷனரி வாங்க வேண்டி இருக்கிறது. என்னால் ஒரு டிக்ஷனரி வாங்கப்பட இருக்கிறது. A dictionary has to be bought by me. I have to buy some dictionaries. நான் சில அகராதிகள் வாங்க இருக்கிறேன். I have to buy. வாங்க என்னால் வாங்க வேண்டி இருக்கிறது. வாங்க இருக்கிறேன்னு I am to buy அல்லவா? I have to buy. நான் வாங்க வேண்டி இருக்கிறது. எனக்கு ஒரு டிக்ஷனரி வாங்க வேண்டி இருக்கிறது. எனக்கு சில டிக்ஷனரிஸ் வாங்க வேண்டி இருக்கின்றன. I have to buy some dictionaries. சில டிக்ஷனரிஸ் என்னால் வாங்கப்பட இருக்கின்றன. வாங்க வேண்டி இல்லைன்னா வாங்கப்பட இருக்கின்றன. Some dictionaries have to be bought by me. He has to buy a dictionary. அவனுக்கு ஒரு அகராதி வாங்க வேண்டி இருக்கிறது. A dictionary has to be bought by him. அவனால் ஒரு டிக்ஷனரி வாங்கப்பட வேண்டி இருக்கிறது. வாங்கப்பட வேண்டி இருக்கிறது. He has to buy some dictionaries. அவன் சில அகராதிகள் வாங்க இருக்கிறான். அவனுக்கு சில அகராதிகள் வாங்க வேண்டி இருக்கின்றன. சில அகராதிகள் அவனால் வாங்கப்பட இருக்கின்றன. வாங்கப்பட வேண்டி இருக்கின்றன. Some dictionaries have to be bought by him. I had to buy. எனக்கு வாங்க வேண்டி இருந்தது. I had to buy a dictionary. நான் ஒரு டிக்ஷனரி எனக்கு ஒரு டிக்ஷனரி வாங்க வேண்டி இருந்தது. A dictionary had to be bought by me. ஒரு டிக்ஷனரி என்னால் வாங்கப்பட வேண்டி இருந்தது. I had to buy a dictionary. நான் ஒரு டிக்ஷனரி எனக்கு ஒரு டிக்ஷனரி வாங்க வேண்டி இருந்தது. ஒரு டிக்ஷனரி என்னால் வாங்கப்பட வேண்டி இருந்தது. A dictionary I had to buy. A dictionary had to be bought by me. ஒரு டிக்ஷனரி என்னால் வாங்கப்பட வேண்டி இருந்தது. Some dictionary had to be bought by me. சில அகராதிகள் என்னால் வாங்கப்பட வேண்டி இருந்தன. அடுத்தபடி change the voice. assertive sentence, affirmative. ஒரு சென்டென்ஸ்க்கு எப்படி மாற்றுறோம் என்று சொல்றோம். அதாவது I love him. நான்
அவனை நேசிக்கிறேன். he is loved by me, அவன் என்னால் நேசிக்கப்படுகிறான். ஒரு ஸ்டேட்மெண்ட், I love him, assertive sentence. இதை எப்படி வருதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டே வரேன் பாருங்க. I give him a present. I give him, அது present விட்டுரும். I give him, நான் அவனிடம் கொடுக்கிறேன். I give him, நான் அவனிடம் கொடுக்கிறேன். I give him. He is given by me, அவன் என்னால் கொடுக்கப்படுகிறான். I give him, நான் அவனிடம் கொடுக்கிறேன், அவன் என்னால் கொடுக்கப்படுகிறான். He is given by me, அவன் என்னால் கொடுக்கப்படுகிறான். I am giving him, நான் அவனிடம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். He is being given by me, அவன் என்னால் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். I have given him, நான் அவனிடம் கொடுத்திருக்கிறேன். He has been given by me, அவன் என்னால் கொடுக்கப்பட்டு இருக்கிறான். I gave him, நான் அவனிடம் கொடுத்தேன். He was given by me, அவன் என்னால் கொடுக்கப்பட்டான். மேட்ரு வந்தா ஏதாவது என்ன கொடுத்தீங்கன்னா அது டபுள் வந்துடுது, டபுள் பேசிவ், டபுள் ஆப்ஜெக்ட் வரும், அது நம்ம பின்னாலே வருது. I gave him, நான் அவனிடம் கொடுத்தேன். He was given by me, அவன் என்னால் கொடுக்கப்பட்டான். I was giving him, நான் அவனிடம் கொடுத்து கொண்டிருந்தேன். He was being given by me, அவன் என்னால் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தான். I had given him, நான் அவனிடம் கொடுத்திருந்தேன். He had been given by me, அவன் என்னால் கொடுக்கப்பட்டான், அவன் என்னால் கொடுக்கப்பட்டிருந்தான். I had given him, நான் அவனிடம் கொடுத்திருந்தேன். He had been given by me, அவன் என்னால் கொடுக்கப்பட்டிருந்தான். I will give him, நான் அவனிடம் கொடுப்பேன். He will be given by me, அவன் என்னால் கொடுக்கப்படுவான், அவன் என்னால் கொடுக்கப்படுவான். He will be given. I would give him, நான் அவனிடம் கொடுப்பேன். இது எத்தனை யூசேஜஸ் இருக்கு அப்படியே கொடுத்துட்டு வரும். I would give him, நான் அவனிடம் கொடுப்பேன். He would be given by me, அவன் என்னால் கொடுக்கப்படுவான். He would be given by me, அவன் என்னால் கொடுக்கப்படுவான். I shall give him, நான் அவனிடம் கொடுப்பேன். ஃபியூச்சர். He will be given by me, அவன் என்னால் கொடுக்கப்படுவான். I should give him, நான் அவனிடம் கொடுக்க வேண்டும். I must give him, அதேதான். I must give him, நான் அவனிடம் கொடுக்க வேண்டும். He should be given by me, அவன் என்னால் கொடுக்கப்பட வேண்டும். He should be given by me. I should give him, he should be given by me. I can give him, என்னால் அவனிடம் கொடுக்க முடியும். He can be given by me, அவன் என்னால் கொடுக்கப்பட, அவனுக்கு என்னால் கொடுக்கப்பட முடியும். He can be given by me, அவன் என்னால் கொடுக்கப்பட முடியும் என்ற மீனிங்களை கொடுக்கிறோம். I can give him, என்னால் அவனுக்கு கொடுக்க முடியும். அவனுக்கு என்னால் கொடுக்க முடியும். He can be given by me, அவன் என்னால் கொடுக்க முடிந்திருக்கும் என்ற. He can be given by me, அவன் என்னால் கொடுக்க முடிந்திருக்கும் என்ற மீனிங். I could give him, என்னால் அவனுக்கு கொடுக்க முடியும். I could give him. He could be given by me, அவன் அதே மீனிங். I can give him, I could give him, என்னால் கொடுக்க முடியும். I could give him அதே மீனிங் தான். என்னால் I could give him, நான் அவனிடம் கொடுக்க முடியும். He could be given by me, அவன் என்னால் கொடுக்கப்பட முடியும். I must give him, நான் அவனிடம் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே should மாதிரி தான். He must be given by me, அவன் என்னால் கொடுக்கப்பட வேண்டும். I am to give him, அதே மாதிரி. I am to give him, நான் I am to give him, நான் அவனிடம் கொடுக்க இருக்கிறேன். I am to give him, நான் அவனிடம் கொடுக்க இருக்கிறேன். He is to be given by me, அவன் என்னால் கொடுக்கப்பட இருக்கிறான். I am going to give him, நான் அவனிடம் கொடுக்க போகிறேன். I am going to, நான் அவனிடம் கொடுக்க போகிறேன். He is going to be given by me, அவன் என்னால் கொடுக்கப்பட போகிறான். I may give him, நான் அவனிடம் கொடுக்கலாம். I may give him, நான் அவனிடம் கொடுக்கலாம். He may be given by me, அவன் என்னால் கொடுக்கப்படலாம். I might give him, நான் அவனிடம் கொடுக்க கூடும். He might be given by me, அவன் என்னால் கொடுக்கப்படக்கூடும். I have to give him, என்னால் எனக்கு அவனிடம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. I have to give him.
நான் அவனிடம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. he has to be given by me, அவன் என்னால் கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. அடுத்தபடியாக சேஞ்ச் ஆஃப் வாய்ஸ் WH கொஸ்டினோட எப்படி வருதுன்னு பார்ப்போம். WH கொஸ்டின் எப்படி வரும்போது யூஸ் பண்ணுறோம், இதை எழுதி பார்ப்பணும். வாட் டு யூ ஷேக், கொஸ்டின் பாருங்க. WH வாட் டு யூ ஷேக், நீ என்ன அசைக்கிறாய். ஐ ஷேக் த ஹோல் வேர்ல்ட், ரைட். வாட் டு யூ ஷேக், பேசிவ் பாருங்க. வாட் இஸ் ஷேக்கன் பை யூ, வாட் இஸ் ஷேக்கன் பை யூ, வாட் டு யூ ஷேக், அது இப்படியே வருது பாருங்க. எப்படி வருதுன்னா வாட் டு யூ ஷேக், ஐ ஷேக், அது ஆன்சர். அது பேசிவ். வாட் டு யூ ஷேக், இந்த WH கொஸ்டின் மட்டும் ஏற்கனவே ஒருக்கா பார்த்துட்டு நம்ம அங்கே போவோம். நம்ம WH கொஸ்டின் பார்த்துட்டே போகலாம். நம்ம எப்படி அமைக்கிறாங்க, WH கொஸ்டின் பேசிவ்ல எப்படி மாறி வருதுன்னு பாருங்க. இது நம்மளுடைய முதல் சீடியில் வந்து விசேஷமாக கொடுக்கல, லைட்டாக கொடுத்துருந்தோம். அது இதில் பார்ப்போம் நம்ம எப்படி பார்க்குறோம்னு. இந்த சைடு எழுதுவோம், ரைட். பாருங்கள் WH கொஸ்டின் எப்படி வருதுன்னா இதில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறோம் நம்ம. he buys, he buys a book, அவர் ஒரு புத்தகம் வாங்குகிறார். இதை வந்து a book is bought by him, ஒரு புத்தகம் அவனால் வாங்கப்படுகிறது. a book is bought, ஒரு புத்தகம் அவரால், a book is bought by him. இதை படிச்சிட்டோம், ஈஸி. he doesn't buy a book, doesn't buy a book, அவன் ஒரு புத்தகம் வாங்குவதில்லை. a book isn't bought by him, அதுவும் எழுதிடும். he buys a book, a book is bought by him. he doesn't buy a book, a book isn't bought by him. B-U-Y, by him. This is a question. Does he buy a book? Does he buy a book? அவன் ஒரு புத்தகம் வாங்குகிறானா? Is a book bought by him? Is a book bought by him? அப்போ question ஆயிடுது. அப்போ is a book bought by him? அப்போ இந்த இடத்துல does he buy, இது மட்டும் வச்சிடும். does he buy a book ஆப்ஜெக்ட் எல்லாமே. does he buy, DOES, does he buy, does he buy, அவன் வாங்குகிறானா. is it, does he buy a book, is the book bought by, is the book, does he buy, அவன் வாங்குகிறானா. அப்போ what does he buy, இந்த கொஸ்டின் கொண்டு வரலாம். what does he buy, does he buy, what does he buy. அப்போ இந்த கொஸ்டின் does he buy, அவன் வாங்குகிறானா, இதுக்கு முன்னாலே போடுறோம். இது ஷார்ட், இதை வந்து ஸ்மால் லெட்டர் போடுறோம். what does he buy. அப்போ does he buy a book னா is the book bought by him வருது. does he buy, is it bought by him, does he buy a book, is it bought by him வருது. இந்த what வந்து what is bought, what is BOUGHT, what is bought by him, what does he buy, what is bought by him. பாருங்க, what is bought by him, BUY, by him. when does he buy, when is bought by him. does he buy, what does he buy. did he buy, இதே பாருங்க. did he buy, did he buy, was it bought, did he buy, what did he buy, what was bought by him. இந்த question இப்படியே வந்துருது.
will he buy அவன் வாங்குவானா? what will he buy அவன் என்ன வாங்குவான்? will he buy will it be bought by him? what will be bought by him? question வருது. இந்த WH questionல எப்படி அமையுது என்று இது ரஃபா இதுல சொல்லிட்டு இருக்கோம். what do you shake? what is shaken by you? நீ என்ன அசைக்கிறாய்? what do you shake? what is shaken by you? அங்கே WH question பாருங்க. did he buy? what did he buy? did he buy a book? was a book bought by him? what did he buy? what was bought by him? when did he buy? when was bought by him? where did he buy? where was bought by him? அப்படின்னு வருது question. இங்கே what do you shake? what is shaken by you? what are you buying? நீ என்ன வாங்கி கொண்டிருக்கிறாய்? what is being bought by you? அதே டைப்ல what மட்டும் எக்ஸ்ட்ரா WH வருது. what are you buying? நீ என்ன வாங்கி கொண்டிருக்கிறாய்? what is being bought by you? உன்னால் என்ன வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது? what have you drunk? நீ என்ன குடித்து இருக்கிறாய்? have you drunk? நீ குடித்திருக்கிறாயா? what have you drunk? நீ என்ன குடித்திருக்கிறாய்? what has been drunk by you? உன்னால் என்ன குடிக்கப்பட்டு இருக்கிறது? what has been drunk by you? what did you chew? நீ என்ன சொல்ல chewனா மென்றாய். what did you chew? நீ என்ன மென்றாய்? what was chewed by you? உன்னால் என்ன மெல்லப்பட்டது? right? என்ன மெல்லப்பட்டது? what did you chew? what was chewed by you? what was he sucking? what was the baby sucking? baby என்ன குடித்து கொண்டிருந்தது? தாய்கிட்ட பால். what was he sucking? what was being sucked by him? அதுவால் என்ன உறிஞ்சி குடிக்கப்பட்டு கொண்டிருந்தது? what was being sucked by the baby? what were they licking? அவர்கள் என்ன say for example இப்படி சொல்லும், தேன் சட்டில கை போட்டவன் நக்காமை விடுவானா? what was he licking? right? what was he licking? what was being licked by him? what was being licked by him? what was she churning? churn சொல்றது CHURN churn சொல்றது கடைவது. what you call இந்த பட்டர் மில்க் கடைறாங்க இல்லையா, churn. அந்த மத்துக்கும் churn தான், CHURN churn. what was she churning? அவள் என்ன கடைந்து கொண்டு இருந்தாள்? what was being churned by her? what was being churned by her? what was being churned by her? அவளால் என்ன கடைக்கப்பட்டு கொண்டிருந்தது? what was she drying? அவள் என்ன காய போட்டு கொண்டிருந்தாள்? what was she drying? what was being dried by her? what was being dried by her? அவளால் என்ன காய போட்டு கொண்டு இருக்கப்பட்டது? what will you do? நீ என்ன செய்வாய்? WH question. what will you do? what will be done by you? உன்னால் என்ன செய்யப்பட்டிருக்கும்? what will be done by you? உன்னால் என்ன செய்யப்பட்டிருக்கும்? what should I do? அதே மாதிரி usages. what should I do? நான் என்ன செய்ய வேண்டும்? what should be done by me? இந்த மாதிரி what should be done by me னா என்னப்பா யூசேஜ் இதுன்னு தெரியாம இருக்கும் அல்லவா? what should be done by me? என்னால் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? what should be done by me? நாளை இந்நேரம் என்னால் என்ன செய்யப்பட்டு இருக்க வேண்டும்? what should be done by me? what can he do? அவனால் என்ன செய்ய முடியும்? what can he do? what can he do? can he do? அவனால் செய்ய முடியுமா? what can he do? அவனால் என்ன செய்ய முடியும்? what can be done by him? அவனால் என்ன செய்யப்பட்டிருக்க முடியும்? அவனால் என்ன செய்யப்பட்டிருக்க முடியும்? what can be done by him? அவனால் என்ன செய்யப்பட்டிருக்க முடியும்? what is he to buy? what is he to buy? is he to buy? அவனுக்கு வாங்க வேண்டி இருக்கிறதா? what is he to buy? அவனுக்கு என்ன வாங்க வேண்டி இருக்கிறது? what is to be bought by him? அவனால் என்ன வாங்கப்பட்டு இருக்க வேண்டி இருக்கும்? what is to be bought by him?
அவனால் என்ன வாங்க what is he to buy, அவனுக்கு என்ன வாங்க வேண்டி இருக்கிறது. what is to be bought by him, அவனால் என்ன வாங்கப்பட்டு இருக்க வேண்டும். what are they going to buy, அவர்கள் என்ன வாங்க போகிறார்கள். what are they going to buy, அது are they going to buy, அவர்கள் வாங்க போகிறார்களா. what are they going to buy, அவர்கள் என்ன வாங்க போகிறார்கள். what is going to be bought by, what is going to be bought by them, அவர்களால் என்ன வாங்க பட போகிறது. இது யூசேஜ் பாருங்க. what is going to be bought by him, இது பிகினர்ஸ்க்கு பார்க்கும்போது ரொம்ப குழப்பமா இருக்கும். இதனுடைய பாசிவ் இது. what have I to do, have I to do, என்னால் செய்ய வேண்டும். have I to do, நான் அதை செய்ய வேண்டி இருக்கிறதா. what have I to do, நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது. what has to be done by me, என்னால் என்ன செய்ய பட வேண்டும். அதான் what has to be done by me, என்னால் என்ன செய்ய பட்டிருக்க வேண்டும். how many toys did Tom buy, how many, இது பாருங்க WHல how many toys did Tom buy, Tom எத்தனை டாய்ஸ் வாங்கினான். how many toys were bought by Tom, how many toys were bought by Tomஆல் எத்தனை டாய்ஸ் வாங்கப்பட்டன. how many toys were bought by Tomவால் எத்தனை டாய்ஸ் வாங்கப்பட்டன. how much milk does he take, how much milk does he take, அவன் எவ்வளவு பால் எடுக்கிறான் குடிக்கிறான். how much milk is taken by him, அவனால் எவ்வளவு பால் குடிக்கப்பட்டிருக்கிறது. how much milk is taken by him, இதை நான் சொல்றது திரும்ப 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 நீங்க இதை கேட்கும் போதே உங்களை அந்த பிராக்டிஸ் வந்துடும். இதுவும் நீங்களே சொல்லி சொல்லி பழகலாம். how many questions did you answer, how many questions did you answer, நீ எத்தனை கேள்விகளுக்கு விடை எழுதினாய். how many questions did you answer, எத்தனை கேள்விகளுக்கு விடை கொடுத்தாய். how many questions were answered by you, how many questions were answered by you, எத்தனை கேள்விகள் உன்னால் விடை அடைக்கப்பட்டன. how many questions were answered by you, எத்தனை கேள்விகளுக்கு பதில் உன்னால் அழைக்கப்பட்டது. why did you buy it, WH why did you buy it, நீ ஏன் அதை வாங்கினாய். why did you buy it, passive பாருங்க இது. why did you buy it, நீ ஏன் அதை வாங்கினாய். why was it bought by you, அது உன்னால் ஏன் வாங்கப்பட்டது. why did you buy it, why was it bought by you, இதையெல்லாம் why did I buy it, நான் ஏன் அதை வாங்கினேன். why was it bought by me, why did we buy it, why was it bought by us, why did you buy it, why was it bought by you, why did he buy it, why was it bought by him, why did she buy it, why was it bought by her, why did they buy it, why was it bought by them, why did Kumar buy it, why was it bought by Kumar. இப்படி சென்டென்சஸ் நீங்க அமைச்சு சொல்லி சொல்லி பழகும்போது உங்களுக்கு பிராக்டிஸ் கிடைக்கும். then where did you see Mohan, why did you see Mohan, where did you see Mohan, where did you see Mohan, நீ மோகனை எங்கே பார்த்தாய். where was Mohan seen by you, மோகன் உன்னால் எங்கே காணப்பட்டான். where was Mohan seen by you, மோகன் உன்னால் எங்கே காணப்பட்டான். why were you reading that old novel, why were you reading that old novel, அந்த பழைய நாவல் நீ ஏன் படித்து கொண்டிருந்தாய். why was that old novel old விட்டாங்க. why was that old novel being read by you, ஏன் அந்த பழைய நாவல் உன்னால் படிக்கப்பட்டு கொண்டு இருந்தது. then change of voice sentences beginning with who wrote the Ramayana, who wrote the Ramayana, right. change of voice sentences beginning with who, இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பாருங்க. who wrote the Ramayana, இதை எழுதி பார்த்தா நல்லா இருக்கும். ரைட், பாதி போர்டில் எழுதிடும். who wrote the Ramayana, who WROTE wrote
the Ramayana. Ramayana. இது who வச்சு வரும்போது ஒரு ஸ்பெஷல் கேஸ். இதுக்கு பேசிவ் வாய்ஸ் பாருங்க. Who was the Ramayana written by? Who வச்சே தொடங்கலாம். இது பேசிவ் வாய்ஸ். Who was the Ramayana? Who was the Ramayana written by? Written by. இது பாருங்க by கடைசியில் வந்து. Who was the Ramayana? இது இடத்துக்காக சுருக்கியிருக்கேன். Who was the Ramayana written by? இந்த by முதல்ல வருதுன்னு வச்சுருவேன். by whom. இது whom வந்துடும். by முதல்ல வந்துட்டா by whom was the Ramayana? Was the Ramayana written? இதான் by தான் இங்கே வந்துட்டு. இந்த who வரும்போது ஸ்பெஷல் கேஸ். இந்த who தான் வரும். whom was the Ramayana written by சொல்லுவதில்லை. who was the Ramayana written by whom. இந்த இடத்துல who கிடையாது, whom. by whom was the Ramayana written by? ராமாயணா யாரால் எழுதப்பட்டது? ரைட். who teaches her? who who teaches her? teaches teaches her. அவளுக்கு யார் கற்பிக்கிறார்கள்? who is she taught by? who வச்சு தொடங்குனா who is she. இது who வச்சு தொடங்குனா who is she taught by? taught by. who is she taught by? அவள் யாரால் கற்பிக்கப்படுகிறாள்? by இங்கே வந்தா by whom. by whom is she? by whom is she taught? taught. who is she taught by? who is she taught by? இது பாருங்க who வந்தா who is she taught by இங்கே வந்துருது. இது teachக்கு past participle taught. who is she taught by? by whom is she taught? by whom is she taught? who is beating the drum? இதை இனி சொல்லிட்டே வரேன், நீங்க கேளுங்க. இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டே வரும், நீங்க கவனிச்சுக்கிடுங்க. who is beating the drum? அந்த ட்ரம் யார் அடித்து கொண்டு இருக்கிறார்? who is beating the drum? அந்த ட்ரம்மை யார் அடித்து கொண்டு இருக்கிறார்? who is the drum being beaten by? who is that drum being beaten by? who is that drum being beaten by? by whom is the drum being beaten? by whom is that drum being beaten? whom by வந்துட்டா whom வந்துரும். by முதல்ல வந்துட்டா மீனிங் ரெண்டுக்கும் ஒண்ணுதான். who has received my guest? என்னுடைய கெஸ்டை யார் வரவேற்று இருக்கிறார்? ரைட். who has received my guest? who has my guest been received by? என்னுடைய கெஸ்ட் யாரால் வரவழைக்கப்பட்டார்? by whom has my guest been received? by whom has my guest been received? உங்களுக்கு இது மட்டும் தெரிஞ்சாலே இது நீங்க மாத்திடலாம். who has received my guest? who has my guest been received by? by whom has my guest received? by whom has my guest been received? perfect tense அல்லவா, been வரணும். who broke these cups? who broke these cups? இந்த கப்புகளை யார் உடைத்தார்கள்? who were these cups broken by? who were these cups broken by? by whom were these cups broken? by whom were these cups broken? by whom were these cups broken? who was cutting the tree? அந்த மரத்தை யார் வெட்டி கொண்டிருந்தார்? who was cutting the tree? அந்த மரத்தை யார் வெட்டி கொண்டிருந்தாய்? who was the tree being cut by? who was the tree being cut by? by whom was the tree being cut? by whom was the tree being cut?
Who has to open the gate? அந்த கேட் யாரால் திறக்கப்பட வேண்டியிருக்கிறது? Who has to open the gate? அந்த கேட் யாரால் திறக்க வேண்டியிருக்கிறது? Who has the gate to be opened by? Who has the gate to be opened by? By whom has the gate to be opened? By whom has the gate to be opened? Who has abused Anand? ஆனந்தை யார் ஏசினார்கள், ஏசி இருக்கிறார்கள்? Who has abused Anand? Who has Anand been abused by? Who has Anand been abused by? Who has Anand been abused by? By whom has Anand been abused? By whom has Anand been abused? Who can solve this sum? இந்த கணக்கை யாரால் சால்வ் பண்ண முடியும்? Who can solve this sum? Who can solve this sum? Who can this sum be solved by? Who can this sum be solved by? By whom can this sum be solved? By whom can this sum be solved? Who can fit this box? இந்த பாக்ஸை யாரால் ஃபிட் செய்ய முடியும், அமைக்க முடியும்? Who can fit this box? Who can this box be fit by? Who can this box be fit by? By whom can this box be fit? By whom can this box be fit? Who has torn these pages? Who has torn these pages? இந்த pages-ஐ யார் கிழித்து இருக்கிறார்கள்? Who have these pages been torn by? pages வந்ததுனால whoக்கு பக்கத்தில் have எப்படி சார் அப்படின்னா pages. Who have these pages been torn by? By whom have these pages been torn? By whom have these pages been torn? Who can arrest this terrorist? இந்த terrorist-ஐ யாரால் arrest செய்ய முடியும்? Who can this terrorist be arrested by? Who can this terrorist be arrested by? By whom can this terrorist be arrested? By whom can this terrorist be arrested? Or change of voice. Imperative sentence. இதில் கவனிக்கணும். அதாவது இதை கொஞ்சம் வித்தியாசமாக அதை செய், இதை செய், ஆர்டர் பண்ணுறோம், ரைட், ரிக்வெஸ்ட், ஆர்டர், இதெல்லாம் எப்படி மாற்றுறோன்னு இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். சென்ட் ராஜு ஹியர், ராஜுவே இங்கே அனுப்பு. இல்லை சென்ட் ராஜு இன், ராஜுவே உள்ளே அனுப்பு. அப்போ இது இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ், ஆர்டர், கமாண்ட் இருக்கு. இதை எப்படி மாற்றுறோம்? சென்ட் ராஜு இன். Turn the television on, டெலிவிஷனை ஆன் பண்ணு. Cut the tree down, இந்த மரத்தை வெட்டி தள்ளு. அப்போ இது பாருங்க, இது passive voiceல let என்று ஒரு வேர்டு சேர்த்து கொள்ள வேண்டும். Let Raju be sent in, send Raju in, let Raju be sent in, அந்த sent past participle. Let Raju be sent in. Turn the television on, let the television be turned on, let the television be turned on. Cut the tree down, let the tree be cut down, let the tree be cut down. இந்த வழியில் சில சென்டென்சஸ். Put the candle out, put the candle out அப்படின்னா மெழுகுவர்த்தியை அணை. Let the candle be put out, let the candle be put out, let the candle be put out. Throw these eggs away, இந்த முட்டை வீசிடுப்பா. Throw these eggs away, throw these eggs away, throw these eggs away. Let these eggs be thrown away, let these eggs be thrown away. Throw these eggs away, passive. Let these eggs be thrown away. Cross the road with care, cross the road with care, cross the road with care. கவனமா ரோடை கிராஸ் பண்ணு. Let the road be crossed with care, let the road be crossed with care. இதில் பைகி போட்டக்கூடாது. Let the road be crossed, let the road be crossed with care. Shake the bottle slowly, shake the bottle slowly, let the bottle be shaken slowly, let the bottle be shaken slowly, let the bottle be shaken slowly. தமிழில் நான் சொல்லலை, நீங்கள் ஸ்லோவாக மாற்றி பாருங்க. Tackle the situation wisely, அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் அறிவுத்தனமாக சால்வ் பண்ணணும்.
Tackle the situation wisely. Let the situation be tackled wisely. Let the situation be tackled wisely. Rub your eyes gently. Rub your eyes gently. Gently. Rub your eyes gently. Let the eyes be rubbed gently. Let the eyes be rubbed gently. Pluck the plums in time. Pluck the apples in time. அப்போ இல்லைன்னா ஆப்பிள் எல்லாம் கீழே விழுந்துரும். Pluck the apples in time. Let the apples be plucked in time. Let the apples be plucked in time. Post these letters at once. Post these letters at once. இந்த கவனிங்க புது பிகினர்ஸ்க்கு at onceனா ஒரு தடவை இல்லை. He came to our house once. அவர் எங்க வீட்டுக்கு ஒருக்கா வந்தார். He came to our house at once. அப்படி இல்லை. He came to our house once. At once என்றால் உடனடியாக, உடனே. At once. Post these letters at once. உடனே இந்த லெட்டர்களை போஸ்ட் பண்ணுங்க. Let these letters be posted at once. Let these letters be posted at once. Drive these cows away. Drive these cows away. இந்த கவுஸை பசுகளை இங்கேருந்து விரட்டி விடுங்க. Drive these cows away. Let these cows be driven away. Let these cows be driven away. Open the container by the lid. Open the container by the lid. Let the container be opened by the lid. Let the container be opened by the lid. Change of voice. Imperative sentence. Advice பண்ணும்போது இதே அதே மாற்றுறதுக்குள்ள சின்ன அட்வைஸ் பண்ணும்போது எப்படி மாற்றணும்னு பாருங்க. Take plenty of water. Take plenty of water. Plenty of water should be taken. நிறைய தண்ணி எடுக்கணும். Plenty of water should be take plenty of water. Plenty of water should be taken. Take regular exercise in the open air. Take regular exercise in the open air. Open air-இல் regular exercise எடுங்கள். Regular exercise should be taken in the open air. Regular exercise should be taken in the open air. Sell these eggs cheaply. Sell these request இது. இந்த இடத்துல let these eggs be sold cheaply வேண்டாம். இது request இது. Sell these eggs cheaply. These eggs should be sold cheaply. These eggs should be sold cheaply. Give up smoking. ஏன்பா புகைப்பிடிக்கிறதை விட்டுரு. Give up smoking. Smoking should be given up. Smoking should be given up. என்ன வித்தியாசம்னா இது ஒரு அட்வைஸ் ஆலோசனை கூறும்போது இப்படி வரும். Eat fresh fruit. Fresh fruit. சாப்பிடு. Eat fresh fruit. Fresh fruit. Fruit should be eaten. இங்கே ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்க, இங்கே ஃப்ரூட் போட்டாலே போகிறோம். Eat fresh fruit. Fresh fruit should be eaten. Fresh fruit should be eaten. Swallow all these pills. இந்த மாத்திரைகள் அனைத்தும் விழுங்கிடு. Swallow all these pills. All these pills should be swallowed. All these pills should be swallowed. Pluck only ripe mangoes. பழுத்த மாம்பழங்களை மட்டும் பறிச்சு கொண்டாப்பா. பறி. Pluck only ripe mangoes. Only ripe mangoes should be plucked. Only ripe mangoes should be plucked. Only ripe mangoes should be plucked. Masticate these tablets slowly. இந்த tablets அதான் மெல்லுவது. chew சொன்னோம் இல்லையா, masticate ஒரு word. Masticate these tablets slowly. இந்த tablets மெதுவாக மெல்லுங்கள். These tablets should be masticated slowly. These tablets should be masticated slowly. Rub this mark off. இந்த mark rub this mark off. Rub this mark off. This mark should be rubbed off. This mark should be rubbed off. This mark should be rubbed off. Change of voice. Imperative sentence. பழையபடி advice. Just remove these chairs please. இது ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லும்போது வருது. Remove these chairs please. You are requested to remove these chairs. எப்படி சேர்த்தணும்? You are requested to remove these chairs.
Remove these chairs, please. You are requested to remove these chairs. Remove these chairs, please. You are requested to remove these chairs. Help them, please. அவங்கள உதவி செய்யுங்க. Help them, please. You are requested to help them. You are requested to help them. Help them. You are requested to help them. Buy me a pen, please. எனக்கு ஒரு பேனா வாங்கிட்டு வாங்க. Buy me a pen, please. You are requested to buy me a pen. You are requested to buy me a pen. Open the gate, please. Open the gate. Let the gate be open. Open the gate, please. You are requested to open the gate. You are requested to open the gate. You are requested to assemble in the assembly hall before 9 o'clock. சொல்வாங்கல்ல இதான் அது. Right? Open the gate, please. You are requested to open the gate. Take your seat, please. Take your seat, please. You are requested to take your seat. You are requested to take your seat. Close all the doors, please. Close all the doors, please. You are requested to close all the doors. You are requested to close all the doors. Please enter by this gate. In the gate வழியாக உள்ள வாங்க. You are requested to enter by this gate. Give me a chance, please. எனக்கு ஒரு சான்ஸ் தாருங்கள். Give me a chance, please. You are requested to give me a chance. You are requested to give me a chance. அப்போ இது நீங்க இந்த சிடியில் பல விஷயங்கள் பேசிவ் வாய்ஸில் மாற்றக்கூடியது எப்படி என்று கொடுத்தோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு நான் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேனே எப்படின்னு. இப்போ நாங்கள் ஒரே ஒரு ஐ ஆம் டு கோ, ஐ ஆம் டு பை, நான் வாங்க இருக்கிறேன். நீங்கள் இதிலேருந்து ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே போட்டு எழுதி பாருங்கள். ஐ ஆம் டு பை, நான் வாங்க இருக்கிறேன். வி ஆர் டு பை, நாம் வாங்க இருக்கிறோம். யூ ஆர் டு பை, நீ வாங்க இருக்கிறாய். யூ ஆர் டு பை, நீங்கள் வாங்க இருக்கிறீர்கள். ஹீ இஸ் டு பை, அவன் வாங்க இருக்கிறான். ஷீ இஸ் டு பை, அவள் வாங்க இருக்கிறாள். இட் இஸ் டு பை, அது வாங்க இருக்கிறது. தே ஆர் டு பை, அவர்கள் வாங்க இருக்கிறார்கள். தே ஆர் டு பை, அவை வாங்க இருக்கின்றன. இதுக்கு பேசிவ். ஐ ஆம் டு பை எ புக். எ புக் இஸ் டு பி பாட் பை மீ, ஒரு புத்தகம் என்னால் வாங்கப்பட இருக்கிறது. ஐ ஆம் டு பை 2 books. ஐ ஆம் டு பை சம் புக்ஸ், நான் சில புத்தகங்கள் வாங்க இருக்கிறேன். சம் புக்ஸ் ஆர் டு பி பாட் பை மீ, சில புத்தகங்கள் என்னால் வாங்கப்பட இருக்கின்றன. இதுபோல நீங்கள் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே சப்ஜெக்டை மாற்றி ஒவ்வொரு டென்ஸுக்கும் அந்த எங்கெல்லாம் போடுது. ஐ ஷுட் பை, இட் ஷுட் பி பாட் பை மீ. வி ஷுட் பை, நாம் அதை வாங்க வேண்டும். இட் ஷுட் பி பாட் பை அஸ். யூ ஷுட் பை, இட் ஷுட் பி பாட் பை யூ. ஹீ ஷுட் பை, இட் ஷுட் பி பாட் பை ஹிம். இது திரும்ப 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 சொல்லி நீங்கள் பழகுனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அதுக்கு பிறகு நீங்கள் படிக்கும்போது பல விஷயங்கள் புரிவதற்கு இந்த விஷயங்கள் பிரயோஜனமாக இருக்கும். இதை நீங்கள் தமிழ்லையும் எழுதி பார்த்து திரும்ப திரும்ப சொல்லி பழகணும். சொல்லி பழகும்போது அந்த டியூன் அப் யுவர் சென்டென்சஸ். அந்த டியூனிங் பண்ணும்போது என்ன நடக்கும்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். யூ மே பி இன் எ பொசிஷன் டு ஸ்பீக் இங்கிலீஷ் இன் அ பெட்டர் வே. யூ கேன், உங்களுக்கே தெரியும் மற்றவங்களோட நம்மளுக்கு ஓரளவுக்கு பிக்கப் ஆகிட்டு வி ஆர் இன் எ பொசிஷன் டு ஸ்பீக். உங்களுடைய தேவைக்கு அந்த சப்ஜெக்டும் உங்களுடைய ஆப்ஜெக்டும் மாற்றி இந்த டிக்ஷனரி வாங்கிறதை விட்டுட்டு வேறு ஏதாவது போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக ஆங்கிலம் பேசுவதில் உதவியாக இந்த சிடிகள் அமையும். அடுத்த சிடியிலையும் ஆக்டிவ் பேசிவ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். எல்லாம் புகழும் இறைவனுக்கே.